வெல்கம் டு சோடா புட்டி. ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு வெப் சீரிஸ் ஒரு படம் அண்ட் ரெண்டுமே சூப்பராக இருக்குது அண்ட் முக்கியமாக ரெண்டுமே தமிழ் டப்பிங்லேயே இருக்குது. அதனால் டீட்டெயிலாக இதை பற்றி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து வெப் சீரிஸை முடிச்சிடலாம். யங் ஷெர்லாக்ங்கிற சீரிஸ் இது பிரைமில் இருக்குது. இதில் கதை என்னன்னா, வழக்கமாக அந்த ஷெர்லாக் ஹோம்ஸ் அவர் வந்து எப்பா ஒரு விஷயத்தையும் நம்ம பார்க்குற விதம் வந்து நீங்கள் நார்மலாக பார்க்குறீங்க, அதுக்கு பின்னாடி பல விஷயங்கள் இருக்குன்னு மனுஷன் புட்டுன்னு ஒரு விஷயத்துக்கு பின்னாடி இருக்கிற அவ்வளோ விஷயங்களை நமக்கு விளக்க வரா. நல்லா இருக்கே, இந்த கோணத்தில் நம்ம பார்க்கவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி மனுஷன் அசால்ட்டாக சால்வ் பண்ணுவார். அப்படி யங் ஷெர்லாக் வந்து அவர் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணார், அவர் டீம் சேர்ந்துக்கிட்டு அவரும் ஜேம்ஸும் ஏகப்பட்ட விஷயங்கள் எப்படி சால்வ் பண்றாங்கிறது தான் இந்த ஒட்டுமொத்த சீரிஸே. இதுல கதை என்ன அப்படின்னாக்க, ஆக்சுவலா இப்ப ஷெர்லாக் மேலேயே ஒரு புகார்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. அதாவது அவரையே சுத்து போடுற மாதிரி அவருக்கே ஒரு சூழ்ச்சி ஒன்று நடந்துருச்சு. இப்ப அதுல எங்க நான் இதை பண்ணவே இல்லைங்கிற மாதிரி அதுல இருந்து வெளியே வரணும். அது இல்லாம பல விஷயங்களை அவர் சால்வ் பண்ணணும். ஸோ இப்படி ஒண்ணுன்னா அவரும் ஜேம்ஸும் சேர்ந்து என்னென்ன விஷயங்கள்லாம் சால்வ் பண்ணாங்க, முதல்ல அவர் மேல போடப்பட்ட அந்த பழியிலிருந்து எப்படி எஸ்கேப் ஆகிறாருங்கிறது தான் இந்த சீரிஸ். இதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது முக்கியமா அடுத்தடுத்த விஷயங்களை இவங்க கூட்டு போறது. ஏன்னா நம்ம சாதாரணமா இது ஜஸ்ட் ஒரு திருட்டு போயிருக்குது, இதுல என்ன இருக்குது, திருடி இருப்பான் அங்க இருக்கும் போய் கண்டுபிடிச்சிடலாம் இப்படின்னு இருக்காது. இதுக்கு பின்னாடி ஒரு விஷயம் இருக்கும்டா, இவங்க திருடுறதுக்கு பின்னாடி இல்ல இது சாதாரணமா திருடிட்டு எஸ்கேப் ஆன மாதிரி இல்ல, இங்க பாரு இந்த ஒரு விஷயம் இருக்கு பாரு, அதுக்கு பின்னாடி இந்த ஒரு விஷயம் இருக்கு பாருன்ற மாதிரி ஏகப்பட்ட அந்த தியரிஸை வச்சுக்கிட்டு அது முடியும் போது பார்த்தா இது இல்லப்பா இது முடியலன்னு வேற ஒரு ரூட்டுக்கு ஷிஃப்ட் ஆவாங்க. இப்படி அந்த விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமா பில்ட் பண்ணது அது நல்லா இருந்துச்சு. ரொம்ப சிம்பிளா இருக்கும். அதுக்கு பின்னாடி இவங்க தான் புதுசா மேப்பையே உருவாக்குவாங்க. யாரா நீங்கன்ற மாதிரி, அதாவது சிம்பிளா டேபிள்ல இருக்குன்னு வைங்களேன், அந்த டேபிள் இது நீங்க கண்ணால பார்க்கும்போது தான் டேபிள், ஆனால் இதுக்கு பின்னாடி ஒரு மேப்பே இருக்குங்கிற மாதிரி இப்படி குட்டி குட்டி விஷயங்களுக்கு பின்னாடி இருக்கிறது. அப்புறம் இவங்க கண்ணில் மட்டும் எப்படா எல்லாமே படுதுங்கிற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை சால்வ் பண்ணுறதுங்கிற அந்த விஷயங்கள் நல்லா இருந்துச்சு. ஸ்டார்டிங்கில் சும்மா அங்கே இங்கிற மாதிரி காமிச்சிட்டு இருந்தீங்க, அதை வச்சு என்னடா ஒரு 3 எபிசோடுக்கு வேற வேற கதையெல்லாம் சொல்கிறீங்கிற மாதிரி அந்த ட்விஸ்ட் எல்லாமே உண்மையாகவே நல்லா இருந்துச்சு. ப்ளஸ் அந்த குவாலிட்டியாகவே இந்த சீரிஸ் உண்மையாகவே நல்லா செலவு பண்ணிருக்கிறாங்க. அது பார்க்கும்போது ரொம்ப நல்லா தெரியுது அந்த காலகட்டத்தில் எப்படிலாம் இருக்கும். அதாவது இப்போ வந்து டக்குன்னு சால்வ் பண்ணிடலாம், ப்ளஸ் அந்த டைம் பீரியடில் எப்படிலாம் ஒரு விஷயத்தை சால்வ் பண்ணியிருப்பாங்க. இப்போ இருக்கிற டெக்னாலஜியில் நம்ம படங்களில் பார்க்கும்போது ஓகே இவ்வளோ தானே பண்ண முடியும், அசால்ட்டாக பிடிச்சிடலாம்ல அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணும். ஆனால் அந்த டைமில் ஒரு விஷயத்தை நோக்கி இவங்க எப்படிலாம் சொல்லியிருப்பாங்க, ப்ளஸ் இருக்கிற ஒருத்தரும் இதை வேற வேறு மாதிரி எப்படி புரிஞ்சுக்கிட்டு அதை சால்வ் பண்ணுவாங்கிற அந்த விஷயம் கொஞ்சம் டீட்டெயிலிங்காக காமிச்சது நல்லா இருந்துச்சு. அண்ட் முக்கியமாக விஷுவலாக சூப்பராக இருந்துச்சு. அந்த வேர்ல்டை கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க ஃபேமிலியில் ஒருத்தராக மாறிட்டோம், அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக சால்வ் பண்ணுறாங்கப்பா, அதுலேயும் இவர் மேலே இவ்வளோ ஒரு பிரச்சனை இருக்குது பண்ணுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சால்வ் பண்ணுற அந்த மிஸ்ட்ரி வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே போல இந்த ஜேம்ஸ் கேரக்டருக்கும் ஷெர்லாக் கேரக்டருக்கும் இருக்கிற அந்த ஒரு பாண்டிங், அதாவது ஆகுனா சில டைம் முட்டிக்கும், அதே டைம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு விஷயத்தை சால்வ் பண்ணுவாங்க. இதுல ஜேம்ஸ் பார்க்குற விதம் ஒன்றா இருக்கும், ஷெர்லாக் வந்து அதை பார்க்குற கோணமே வேறையா இருக்கும். இப்படி இவங்க ரெண்டு பேர் பேட்டர்னில் அவங்க ஒரு விஷயத்தை சால்வ் பண்ணுறது. சில கேரக்டர்ஸை சொன்னால் ஸ்பாயில் ஆகிடும், ஆனால் அந்த கேரக்டர்ஸை நம்ம சாதாரணமாக நினைப்போம், அந்த கேரக்டர்ஸை வச்சு பல விஷயங்களை பில்ட் பண்ணுவாங்க. அதுக்கு பின்னாடி ஒரு கதையவே சொல்லுவாங்க. டேய் நீங்கள் சால்வ் பண்ண பிரச்சனையை விட இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆடான்ற மாதிரி இருக்கும். அடங்க ஒக்கமக்கா இதெல்லாம் வச்சுக்கிட்டாடா இவ்வளோ விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருந்தன்ற மாதிரி. ஸோ பல விஷயங்கள் ரிவீல் பண்ணுற இடங்கள்லாம் நல்லா இருந்துச்சு. சரி, இதில் சில விஷயங்கள் என்ன அப்படின்னாக்க, ஒன்று இது வந்து கொஞ்சம் பொறுமையாக போகக்கூடிய சீரிஸ். அதை நான் நெகட்டிவாக சொல்லலை, சில பேருக்கு அப்படி ஃபீல் ஆகும், ட்விஸ்ட்டை போட்டிங்க அடுத்து பரபரப்பாக போகணும் அடுத்து இதுவாக போகணும். இது இவங்க கடைசி வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக அதை ரீச் பண்ணுறது, டக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க ட்விஸ்ட் தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிறதுனால அது முடிஞ்சிருது இல்லை, அதுக்கப்புறம் தான் இன்னும் அடுத்த ஸ்டெப்பை எடுத்து வைப்பாங்க. அதனால இது பொறுமையாக நீங்கள் ஸ்டார்டிங் மொதல் எபிசோடில் எந்த டோனில் பார்த்தீங்களோ அதே டோனில் தான் கடைசி வரைக்கும் இருக்கும். திடீர்னு பரபரப்பு ஏறது துருவிருப்பு வர்றது அப்படிலாம் கிடையாது. ஸோ இந்த மோடில் செட் ஆகிறவங்களுக்கு தாராளமாக இந்த சீரிஸ் ஒர்க் ஆகும். அதே போல் எனக்கு சில விஷயங்கள் பட்டது என்னன்னா, இப்போ ஒரு கேரக்டர் இப்படிதான் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு, இவங்களே கிட்டத்தட்ட கெஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா அடுத்த ஒரு 2 எபிசோட்ல அந்த கேரக்டர் எதுவுமே பண்ண விடாம லாக் பண்ணலாம் மாட்டாங்க, அது கூடவே டிராவல் பண்றது. ஏங்க இந்த கேரக்டர் இப்படிப்பட்டதுன்னு சொல்லிவிட்டீங்க, அதுக்கப்புறம் ஏங்க அது கூடவே டிராவல் பண்றீங்க, சீக்கிரம் அதை வச்சு யாராச்சும் பண்ணலாம்ல அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. அதை நீங்க லாக்கே பண்ண மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி அசால்ட்டா விட்டுருவீங்களான்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. எனக்கு இந்த கேரக்டர் என்ன பண்ணுச்சு என்ன பண்ணும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் இதை வச்சு என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு கொஞ்சம் அந்த ஒரு 2 இடம் வந்து கொஞ்சம் லாகா ஃபீல் ஆச்சுப்பா. ஓவரால் எனக்கு இந்த சீரிஸ் வந்து ஒரு ஒர்த்தான சீரிஸ். அப்படியே அந்த 2 கேரக்டர்ஸோடய நான் கனெக்ட் ஆகிட்டேன், ப்ளஸ் அவங்க ஃபேமிலியோட இன்னும் பல விஷயங்களோட நல்லாவே கனெக்ட் ஆகிட்டேன். அதை டீட்டெயிலாக சொன்ன விதத்தில் எனக்கு இந்த சீரிஸ் நல்லா இருந்துச்சு. ஸோ தாராளமாக இந்த சீரிஸை ட்ரை பண்ணுங்க. சில கிசிங் சீன்ஸ் மட்டும் இருக்கு, மற்றபடி இந்த ரொம்ப 18+ அந்த மாதிரிலாம் கிடையாது. ஆனால் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஆனால் சில ட்விஸ்ட்டுகள்லாம் உண்மையாகவே எதிர்பார்க்கல, நல்லா இருந்துச்சு. சரி, 2வது வார் மிஷின் அப்படிங்கிற படம். இது வந்து கொய்யால சைஃபை த்ரில்லர் அப்படிங்கிற அந்த மூடுக்குள்ள எனக்கு என்னன்னா, நம்ம ரீச்சர் ஆளு அவர் வந்து இவரை வச்சுக்கிட்டு நீ யாரை வில்லனா போடுவ, யாரை இறக்கணும் 1000 பேர் இறக்கணும் அடிச்சு போட்டு போயினே இருப்பாரு, இவருக்கு என்னடா பிரச்சனை கொடுக்க போறேன்னு நான் நினைச்சா, படம் முழுக்க இந்த மனுஷனை பரமா சாவு பயத்தை காமிச்சிட்டாங்க போறமான்ற மாதிரி அலற விட்டுருக்காங்க. இந்த மனுஷன் தான் எப்படியாச்சும் உயிர் படைச்சா போறோம்ன்ற மாதிரி ஓடிக்கிட்டு இருக்காரு. அதுவே எனக்கு இந்த படத்துல நல்லா ஒர்க் ஆச்சு. சரி, இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னாக்க, நம்மளால முரட்டு ஆளுதான், ஆனா அதே டைம் தம்பி மேல பாசக்காரனா இருப்பாரு. தம்பியை வந்து ஒரு சுச்சுவேஷன்ல பறி
கொடுத்துட்டோமே அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்ஸை ஆல்ரெடி மைண்டில் டிஸ்டர்ப் ஆயிட்டாரு. அதனால யாருக்கிட்டையும் பேசாமல் ஒரு மாதிரி தனிமையாக தான் இருப்பார். இப்போ அவர் வந்து நான் ஆர்மி ரேஞ்சர் ஆகணும், ஏன்னா தம்பிக்கு அதுதான் ஆசை. அந்த ஆசையை நம்ம நிறைவேற்றணுங்கிற மாதிரி அந்த டீமில் சேர்ந்து ட்ரைனிங் எல்லாம் பலமாக எடுத்து இப்போ ஒரு மிஷனை கொடுக்குறாங்க. தம்பி இந்த மிஷனை பக்காவாக முடிச்சுட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி அவர் தலைமையில் டீமையே கொடுக்குறாங்க. இப்போ அந்த டீம் மொத்தமாக அந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் தான் பெரிய வில்லங்கங்கிறது இருக்குது. அதை ஒட்டு மொத்தமாக எப்படி சமாளிச்சாங்கிறது தான் இந்த ஒட்டுமொத்த படமே. இதுல கொக்கா மக்கா அந்த வில்லங்க வந்ததுக்கு அப்புறம் டேய் எப்பறம் சமாளிக்க போறீங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா நீங்க ஒரு பிரச்சனை இருக்குது, அது ஈஸியா இவங்க டீமா போய் சண்டை போடலாம், இல்ல இவங்க மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டு மாறலாம், அந்த ஆப்ஷனே கிடையாது. அது லைட்டா விட்டீங்கன்னா உங்களை ஒட்டுமொத்தமா முடிச்சு விட்டுரும். இதுல இவங்க டீமை காப்பாற்றணும், அந்த வில்லங்கத்தை சமாளிக்கணும், அது இல்லாம டே அது என்னன்னே தெரியலடா, அதுகிட்ட என்னன்ற நான் சண்டை போடுறது இப்படிங்கிற மைண்ட் செட்ல தான் இந்த படம் முழுக்கவே இருக்கும். எனக்கு வந்து இந்த ஒரு டெம்ப்ளேட் தான் போர் அடிக்கும். அதாவது நான் பெரிய ஆளா இருந்தேன், அந்த வாழ்க்கையை வேணா நான் விட்டு போயிட்டேன், இப்போ திரும்பியும் நான் என்ன தேடி பிரச்சனைலாம் வருது சமாளிக்க போறேன்னு இந்த டெம்ப்ளேட் போர் அடிச்சது. ஆனா இதுல இந்த பிரச்சனையே கொஞ்சம் பவர்ஃபுல்லானது. அது இல்லாம இவங்க எப்படா சமாளிக்க போறாங்கங்கிற அந்த டென்ஷனை பயங்கரமா பில்ட் பண்ணாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அந்த டீம்ல இருக்கிற ஒருத்தரோட இவர் எப்படி கொஞ்சம் சேர்றாரு, பிளஸ் அவங்களை எப்படியாச்சும் காப்பாத்தியா யாரையாவது நீ காப்பாத்தி கூட்டு வர போற அப்படிங்கிற அந்த டென்ஷனும் பில்ட் ஆச்சு. முக்கியமா இந்த வில்லங்க சார், அதாவது அது என்ன ஏது எதையுமே சொல்ல மாட்டாங்க. ஆனா அது வந்து நிக்கும் போதெல்லாம் செத்தீங்கடா, அது கண்ணில் மட்டும் கொக்கா மக்கா சிக்கினீங்க செத்தீங்கடா இப்படிங்கிற மைண்ட் செட்டை கிரியேட் பண்ணி விட்டானுங்க. கடைசியா முடிச்ச விதம் ரைட்ரா நீ எஸ்கேப் ஆயிட்டீங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஓவரால் அந்த பிரச்சனையை சமாளிச்சு முடிக்கிறதுக்கு ஒரு ஐடியாவெல்லாம் கண்டுபிடிப்பாரு. டேய் இந்த ஐடியாவே இப்பதான் கண்டுபிடிக்கிறேன்ற மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் பரபரப்பா, கொஞ்சம் இல்லை படம் முழுக்க பரபரப்பா எப்படா தப்பிச்சாங்க அப்படிங்கிற அந்த போராட்டத்தோட ஒரு படம் ஒன்று பார்க்கணும்னா தாராளமாக அந்த படத்தை ட்ரை பண்ணுங்க. ஆக்சுவலாக பல விஷயங்களுக்கு ஆன்சரே சொல்லவே இல்லை, கேட்டானாங்க அப்புறமா சொல்லிக்கிறோன்ற மாதிரி எஸ்கேப் ஆயிட்டாங்க. ஏன்னா நான் இது ஒரு காரணத்தை சொல்றேன், இந்த காரணத்துக்கு பின்னாடி இப்படி ஒரு விஷயத்தை காட்டுறேன் அப்படின்னு சொல்லி அது டம்மி ஆகிறதுக்கு நான் அதெல்லாம் சொல்ல தயாராகவே இல்லை, நீயாவே ஒன்று புரிஞ்சுக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பக்கம் விட்டது ஆக்சுவலாக ஒரு ப்ளஸ் தான். ஏங்க அது என்னன்னே சொல்ல மாட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஓவரால் எனக்கு அந்த பிரச்சனை அது பவர்ஃபுல்லாக இருந்துச்சு. ஆனால் பிரச்சனைக்கான காரணத்தை இன்னும் அதை வெயிட்டா அதோடைய கதையெல்லாம் நமக்கு சொல்லலை. ஸோ மேபி அதை அடுத்தடுத்த பார்ட்டுகளில் இன்னும் அதை பவர்ஃபுல்லாக காட்டுவாங்கிற மாதிரி தோணுது. ஆனால் இந்த பிரச்சனையை இந்த டீம் சமாளித்து முடிச்சு வந்த இந்த ஒரு மிஷனுங்கிறது எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. நல்ல பரபரப்பாக போச்சுப்பா. ஓகே நான் கூட அதே சண்டை எப்படியும் ஈஸியாக முடிச்சு விட்ருவாங்க அப்படிங்கிற மோடில் தான் நான் ட்ரை பண்ணேன். எனக்கு கொஞ்சம் இது நல்லா ஒர்க் ஆச்சு. ஸோ இந்த படம் நல்லா இருந்துச்சு. அப்புறம் 18 சமாச்சாரங்கள் அந்த சுச்சுவேஷனில் என்ன கசமசாவா பண்ணிட்டு இருப்பாங்க, அதனால் அப்பெல்லாம் கிடையாது. ஆனால் கொடூரமாக இந்த வைலன்ஸ் ஏரியாலாம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும், அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் அந்த யங்ஸ்டர் எல்லாருக்குமே அதான் சொல்லியிருந்தேன், அந்த மாதிரி சீன்ஸ்லாம் பெருசாக இருக்காது. ஸோ ஓவரால் இந்த ஒரு சீரிஸும் இந்த ஒரு படமும் ரெண்டுமே ஒருத்தான சீரிஸ் அண்ட் படங்கள். அண்ட் இந்த ரெண்டுமே பார்த்து முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள். நாளைக்கு ஒன் பீஸோட ரீகேப்பை கட்டாயம் முடிச்சிருவேன். அது இல்லாமல் இந்த மாதமே அவ்வளோ ரீகேப்ஸ் போடணும். இன்வின்சிபிள் இருக்குது, டேர்டெவில் இருக்குது, பீக்கி பிளைண்டர்ஸ் இருக்குது. இந்த மாதம் மட்டுமே இந்த 3 இருக்குது. அடுத்து பாய்ஸ் வேறு ஃபைனல் சீசன் நெக்ஸ்ட் மந்த் வருது. ஸோ இந்த மாதம் கோட்டா மட்டும் சொல்கிறேன், கன்ஃபார்ம் நாளைக்கு ஒன் பீஸ் கிளியர் பண்ணுறேன். இன்வின்சிபிளும் பீக்கி பிளைண்டர்ஸும் அதுக்கப்புறம் டேர்டெவில். ஸோ கட்டாயம் இனி ஒரு ரீகேப்பும் மிஸ் பண்ண மாட்டேன். வேறு ஏதாச்சும் சீரிஸோட ரீகேப் போடணும்னா கட்டாயம் சொல்லுங்கள், கன்ஃபார்ம் பண்ணி விட்டுறலாம். பேக் டு பேக் ரீகேப் மோட்டில் இறங்க போகிறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா பை.